நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவர்களிடையே ஏன் நம்ம எல்லாரிடையும் மிக பிரபலமான ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூக்கிரட்டையுடைய மிக முக்கியமான பலன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மூக்கிரட்டை ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். டயூரட்டிக்னு சொல்லுவாங்க. மூக்கிரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேரிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு ஒரு மிகப்பெரிய டயூரட்டிக் அப்படின்னு சொல்லலாம். மூக்கிரட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குப்பை மேடுகள்லையும் மணல் வீடுகள்லையும் மணல் மேடுகள்லையும் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ஒரு இடத்துல ஆணி போன்று நீளமாக அந்த வேர் இருக்கும். அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு இடமாக பரவி வளரக்கூடிய தாவரம் இந்த மூக்கிரட்டை. சிகப்பு நிறமான அல்லது வெண்மை நிறமான பூக்களோடு வளரக்கூடிய மிக அழகான ஒரு தாவரம் சொல்லலாம். மூக்கிரட்டை பொதுவாக நம்மளுடைய உஷ்ணமண்டல பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த சூடான இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். மூக்கிரட்டையுடைய வேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 2 வகையான பிரச்சனைக்காக நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த முடியும். ஒன்று என்ன பார்த்திங்கன்னா அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். குழந்தை நல்லா வளர்ந்துட்டுருப்பான், திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா கை கால் முகம் எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும். நம்ம போயிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உப்புக்களுடைய அளவு அப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா குழந்தைக்கு அதிகமான புரோட்டீன் லீக் இருக்குது, அதனால் குழந்தையுடைய பலவீனம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இது 1 வயதிலிருந்து 10 வயது குழந்தைகளில் மிக அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். பட் அதை அப்படி உபயோகப்படுத்தும் போது அந்த நாள் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் கூட இன்றைக்கு நிறைய வரதை பார்க்குறோம். அது கூட பேரலாக அந்த மருந்துகள் உபயோகப்படுத்தும் போது அது கூட சேர்த்தே இந்த மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் கஷாயத்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 10 மில்லி அளவுக்கும் 5லிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 20 மில்லி அளவுக்கும் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸில் ஏற்படுகின்ற சேஞ்சஸ் என்னங்கிறத ரொம்ப நல்லா நம்ம பார்க்க முடியும். ஒரு வருட காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளுடைய அளவை நிச்சயமாக கணிசமான அளவில் கிட்டத்தட்ட 3/4 பங்கு அளவுக்கு கூட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நெஃப்ரோட்டிக்ஸ் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மூக்கிரட்டை. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் ஏற்படுகின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுகிறத பார்க்குறோம். ரீனல் ஃபெயிலியருக்காக நிறைய மருந்துகள் இருந்தாலும் கூட மற்ற மருந்துகளோடு டயாலிசிஸ் செய்து கொண்டு இருப்பவர்கள் கூட இன்னும் டயாலிசிஸ் செலவு அதிகமாகாமல் இருப்பதற்கு, அதே நேரம் ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூக்கரட்டை. மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, மூக்கரட்டையை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 50 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்து அது கூட உப்பில்லாத ஒரு பத்திய உணவை மட்டும் வைத்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே கிரியாட்டினுடைய அளவும் யூரிக் ஆசிடுடைய அளவும் யூரியாவுடைய அளவும் நார்மலுக்கு வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போது நேரடியாக போய் டயாலிசிஸ் செய்து கொள்கிறாங்க. டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அல்லது அதோடைய சாறை சாப்பிடும்போது டயாலிசிஸுடைய அளவு தேவைப்படுவது குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 2 முறை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 3 மாத காலத்திலேயே வாரத்திற்கு 1 முறை செய்கின்ற அளவுக்கு குறைவதை பார்க்கலாம். வாரத்திற்கு 3 முறை அல்லது அதற்கு மேல் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 3 அல்லது 6 மாத காலத்தில் அதை 1 முறையாக குறைய செய்வதை பார்க்கலாம். அதே நேரம் டயாலிசிஸ் செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய அளவு,
அவர்களுடைய ஈரல் செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை நம்ம குடிக்கும்போது ஈரல் செயல்பாடுகளும் நன்றாக இருக்கிறதை பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் இரத்த சிவப்பணுக்களுடைய அளவிலையும் நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து இந்த மூக்கரட்டை. மூக்கரட்டைக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு சக்தி என்னன்னு பார்த்திங்கன்னா, கவுட்டுன்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் உடலில் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து மூக்கரட்டைக்கு உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூக்கரட்டையுடைய வேலை உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை நீக்குவதால் இருக்கிறதுனால இந்த மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு அல்லது 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 கிராம் அளவுக்கு இந்த மூக்கரட்டையுடைய வேரை இட்டு கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் மற்றும் யூரியா கிறிஸ்டல்ஸ் குறையிறத நம்ம முதல்ல பார்க்க முடியும். இரண்டாவது, அந்த முட்டுகளில் அடிக்கடி ஏற்படுகின்ற சிவப்பான ஒரு தன்மை மற்றும் வலி குறைவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புரோட்டீன்யூரியா அல்லது அல்புமினூரியான்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உடலை பலப்படுத்தக்கூடிய புரோட்டீன் சத்து வெளியில் போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய புரோட்டீன் சத்துக்களை சரி செய்து குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மூக்கரட்டைக்கு உண்டு. பொதுவாக வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற மருந்துகள் எந்த வகையான மருந்துகளாக இருந்தாலும், வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் எதாக இருந்தாலும் அதற்கூட ஒரு நாளைக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த மூக்கரட்டையுடைய சூரணத்தை எடுத்து ஒரு தேநீர் உருவாக்குவது போல் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த 10 கிராம் சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து ஒரு 200 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலையில் வந்து ஒரு 100 மில்லி, மதியம் ஒரு 100 மில்லி, இரவு ஒரு 100 மில்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு தேநீர் பருகுவது போல் ஒரு பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே அந்த புரோட்டீன் யூரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். சர்க்கரை அதிகமாகும்போது நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னென்னா, சிறுநீர் கழிக்கும்போது கழிப்பதற்கு முன்போ பின்போ வெண்மை நிறமான ஒரு திரவம் சுரப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுவது போல ஒரு கட்டியான ஒரு திரவமாக அது வெளிவருவதை பார்க்கலாம். அதற்கு கூட இந்த மூக்கரட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேர்களே, இந்த மூக்கரட்டை வந்து சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சிறுநீரகத்திலிருந்து புரதச்சத்து உடலில் சேராமல் வெளியேறுகின்ற புரோட்டீனூரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமே ஆனால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் கல்லூரிகள் துவக்கப்பட்டு முக்கியமாக பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் வகுப்புகள் துவங்கி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இது போன்ற கல்லூரிகளில் வரக்கூடிய புதிய மாணவர்களை ரேகிங் செய்தால் மிக கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க நேரிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையை அரசு வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் இந்த ரேகிங் கொடுமை என்பது ஏற்கனவே பல முறை அத்தகைய சட்டங்கள் ஏற்றப்பட்டும் கூட, விதிமுறைகள் ஏற்றப்பட்டும் கூட இன்றைக்கும் கல்லூரிகளில் இந்த ரேகிங் என்பது பரவலாக இருக்கிறது. அதுவும் மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகள் உள்ள கல்லூரிகளில் மிக பரவலாக இருக்கிறது. சட்டக்கல்லூரிகளில் கூட அது இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்காக ஒரு ராகிங் கண்காணிப்பு குழு கூட கல்லூரிகளில் அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கள் எல்லாம் செயல்படுகிறதா என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகள் திறக்கப்படுகிற அந்த மாதங்களில் இந்த ராகிங் என்கிற இந்த கொடுமை என்பது
அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அல்லது மனப்பிறழ்வுக்கு ஆளாவது அல்லது படிப்பை விட்டுவிட்டே வீட்டிற்கு வந்து விடுவது, சில சமயங்களில் கொலைகள் கூட இந்த ராகிங் என்கிற விஷயத்தில் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் தான் இந்த கல்லூரிகள் திறக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில், வகுப்புகள் துவங்குகிற இந்த காலகட்டத்தில் இந்த ராகிங் கொடுமைகளுக்கு எதிரான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். முக்கியமாக இந்த ராகிங் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, ஏன் மாணவர்கள் இத்தகைய வன் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவரை துன்புறுத்துவது அல்லது அவமானப்படுத்துவது என்பது ஒரு மன உறுத்தலை ஏற்படுத்தாத ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள் என்பதுதான் அதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மன உறுத்தல் என்பது இல்லாமல் ஒருவரோடு சகஜப்படுத்திக் கொள்வது அல்லது நட்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பதிலாக அவர்களை துன்புறுத்தி அல்லது அவர்கள் மேல் ஒரு அதிகாரத்தை செலுத்துவதன் வழியாக அவர்களை தங்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிற ஒரு அதிகார போட்டியாகத்தான் இந்த ராகிங் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆண்டு புதிதாக வருகிற மாணவர்களை ராகிங் செய்யக்கூடியவர்கள் கடந்த ஆண்டு இதே போன்ற ராகிங் கொடுமைகளுக்கு ஆளானவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் இது தாங்கள் செய்வது இயல்பானது, சரியானது என்கிற மனநிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இதில் ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் இந்த ராகிங் கொடுமைகள் நடப்பது என்பது உண்மையில் மாணவர்களிடம், இளைஞர்களிடம் உறைந்திருக்கக்கூடிய வக்கிர உணர்வுகள் அல்லது ஒரு வன்முறை உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. இது ஒரு விஷவட்டம் போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக நாம் எப்படி இந்த ராகிங் கொடுமையை எதிர்கொள்வது? ஏனென்றால் பல சமயங்களில் தாங்கள் ராகிங் செய்யப்பட்டோம் என்கிறதை வெளியே சொன்னால் கூட அதனால் மேலும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்கிற அச்ச சூழலில் பல மாணவர்கள் அதை மூடி மறைத்து விடுகிறார்கள் என்கிற ஒரு உண்மையையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதை எப்படி நாம் சரி செய்வது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எதனால் இந்த ராகிங் கொடுமைகள் அதிகரிக்கின்றன, இவற்றை தணிப்பது என்கிற கேள்வி வருகிற போது பொதுவாக ஒரு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் சீனியர்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்பொழுது புதிதாக வரக்கூடியவர்களே தங்களுக்கு மிகவும் கீழ்ப்பட்டவர்களாக, தங்கள் அதிகாரத்திற்கு ஆட்பட்டவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நினைப்பை முதலில் உடைத்தெறிய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஒரு நட்புணர்வுடன் புதிய மாணவர்களை அணுகுவார்கள். அதனால் தான் நிறைய கல்லூரிகளில் வகுப்புகள் துவங்குவதற்கு முன்பாக கலாச்சார ரீதியான நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடத்தப்பட வேண்டும், பண்பாட்டு ரீதியான நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் மாணவர்கள் இணக்கமாக பரஸ்பரம் ஒருவரை ஒருவர், முதலாம் ஆண்டு மாணவர்களும் அவர்களுக்கு முந்தைய மூத்த மாணவர்களும் பழகுவதற்கான பல்வேறு தேவைகளை அங்கு உருவாக்க வேண்டும். அவர்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்றக்கூடிய சமூக சேவை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொண்டு சார்ந்த விஷயங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் கல்லூரிகள் துவங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவானாலே பெருமளவிற்கு அவர்கள் மீதான வன்முறை உணர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். அப்படி இல்லாமல் நம்முடைய கல்லூரிகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனப்பாட யந்திரங்களாக நாம் மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் கல்லூரிகளில் நீங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகளோ அல்லது கருத்தியல் சார்ந்த நடவடிக்கைகளோ இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆண்டு முடிவில் சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றனவே ஒழிய நீங்கள் கல்லூரி துவக்க காலத்தில் பெரும்பாலும் அப்படி எந்த விதமான ஒரு பரிமாற்றங்களுக்கான நிகழ்ச்சிகளும் பெரும்பாலும் நடப்பதே இல்லை. இது உண்மையிலேயே ஒரு இடைவெளியை மாணவர்களிடையே, மூத்த மாணவர்களுக்கும் இளம் மாணவர்களுக்கும் இடையே உருவாக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இதில் முதலில் கல்வி சூழலிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இன்னொன்று, கல்லூரிகள் துவங்கப்பட்ட முதல் 3 மாதங்களுக்கு கவுன்சிலர்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த உளவியல் ரீதியாக மாணவர்களை தயார்படுத்தக்கூடியவர்கள் கட்டாயமாக அவர்கள் வளமையாக அந்த கல்லூரிகளுக்கு வரும்படியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அவர்கள் அங்கு தொடர்ந்து உரைகள் நிகழ்த்துவது, மாணவர்களுக்கு கவுன்சிலிங் தருவது, இது போன்ற ராகிங் போன்ற விஷயங்களினால் ஒரு இளம் மாணவர் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார், உளவியல் ரீதியாக எத்தகைய ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாவார் என்பது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மாணவர்களுக்கு புகுத்த வேண்டும். முதல் 3 மாதங்களுக்கு அப்படி தொடர்ச்சியாக செய்தால் ஓரளவுக்கு இந்த ராகிங் கொடுமைகள் தணிக்கப்பட்டுவிடும்.
இன்னொன்று, இந்த ராகிங் செய்வது என்பது மிக கடுமையான குற்றம். இதை செய்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு சூழல் எல்லா கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். பல சமயங்களில் இத்தகைய செயல்களை செய்துவிட்டு மாணவர்கள் சுலபமாக தப்பித்து விடுகிறார்கள். அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபணம் இருந்தால் கூட செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு கடுமையான ஒரு அஃபென்ஸ், ஒரு குற்றம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதுபோன்ற புகார்களை விசாரிப்பதற்கு நீங்கள் பல்கலைக்கழகங்களில் ஒரு தனி கமிட்டி இருக்க வேண்டும். சமரசமற்ற வகையில் அத்தகைய மாணவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் ஒரு பாதுகாப்புணர்வுடன் மாணவர்கள், புதிய மாணவர்கள் கற்பதற்கு உள்ளே வருவார்கள். ஒரு மாணவர் ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் வருகிற போதே அவர் ஒரு விதமான வன்முறைக்கு ஆட்பட்டு அல்லது அவருடைய உளவியல் ரீதியாக அவர் சிதைக்கப்படுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பிறகு அந்த கல்வி சூழலில் அவர் இருக்கிற காலம் முழுக்க ஒரு விதமான பதட்டத்துடனும் அச்ச உணர்வுடனும் அவர் இருந்து கொண்டிருப்பார். இது அது ஒரு விதமான ஒரு ஆளுமை சிதைவை அல்லது அவர் ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு ஆளுமை சிதைவை அவருக்கு ஏற்படுத்தும். அதற்கு பிறகு அது அவர் கற்கிற விஷயத்திலிருந்து கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சமூக உறவுகள் வரைக்கும் எல்லாவற்றிலுமே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த ராகிங் என்கிற கொடுமைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. வெறும் கடும் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சியும் மாணவர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுதும் கூட நாம் பல செய்திகளை பார்க்கிறோம். கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்டார்கள், பேருந்துகள் உடைக்கப்பட்டன என்கிற செய்திகள் எல்லாம் கூட வருகின்றன. உண்மையில் மாணவ பருவத்தில் இத்தகைய வன் செயல்களை எந்த விதமான ஒரு சமூக நோக்கமோ அல்லது ஒரு அரசியல் நோக்கமோ இல்லாமல் வெறுமனே வன்முறைக்காக மட்டுமே இதை அரங்கேற்றுவது என்பது ஒரு தலைமுறை என்பது பெருமளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, வன்முறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ராகிங் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது இளைஞர்களினுடைய ஒரு சீரழிந்த பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதற்கான நம்முடைய போராட்டம் எவ்வளவு அவசியம் என்பது தெரியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், மக்கள் தொடர்பு ஆலோசகர் திரு ராம்குமார் சிங்காரம். ஒரு மக்கள் தொடர்பு ஆலோசகரா மக்கள் தொடர்பு அப்படிங்கிறதே என்ன, இது ஏன் அவசியமானது, இதன் மூலமா எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அமைது, இதெல்லாம் தாண்டி புதிய தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும், இப்படி பல தகவல்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பத்திரிகையாளரா, மக்கள் தொடர்பு ஆலோசகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லும் போதே ஊடகம், பேப்பர் மீடியம் எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு தகவல் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு துறை தான் அப்படின்னாலும் அதுலேயும் பிரத்யேகமாக நீங்கள் மக்கள் தொடர்பு ஆலோசகராகவும் இருக்கீங்க. இன்னைக்கு எல்லா ஒரு விஷயத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு ஃபெலிசிட்டேஷன் தேவைப்படுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது, அதில் உங்களோட ஆலோசனைகள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு உங்களோட பணிகளில். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய தொழில் முனைவோர் ஆகணுன்ற ஆர்வத்தோட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஒரு வெற்றிக்கான வழி அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆலோசகராக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள், இப்படி பல விஷயங்களை, தகவல்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மக்கள் தொடர்புன்ற விஷயத்துலேருந்து பேச ஆரம்பிப்போம். மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது என்ன சார்? நீங்களும் நானும் பேசுகிறதும் ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் இதை மற்றவங்கள்ட்ட. ஆனால் இது தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? இப்போ இது ஒரு தொழில் முனைதல் கோணத்திலே சொல்கிறேன். ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, அவருக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகணும்.
வணிகம் பெருகணும் அப்படின்னா வந்து விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் பண்ணால் தான் எல்லாருக்கும் போய் சேரும், தகவல் போய் சேரும். உதாரணத்துக்கு தமிழகம் பூரா ஒரு பொருள் போய் சேரும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6.5 கோடி இல்லை 7 கோடி மக்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்தால் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும், அப்புறம் பொருளை வந்து வாங்குவாங்க. இல்லை சென்னை மட்டும் எடுத்துட்டா கூட ஒரு 70-80 லட்சம் பேருக்கு இந்த தகவல் போய் சேரணும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, தகவலை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இதனுடைய நோக்கம் தான் விளம்பரத்துறையுடைய நோக்கமும் கூட. ஒரு விஷயம் இருக்குன்றதை படப்படான்னு சொல்லி வெளியே சொல்லி ஊரறிய செய்தல். இப்போ இந்த ஊரறிய செய்தல் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏற்கனவே அதாவது ஒரு 30 முதல் 35 வழிகள் இருக்குது. நீங்கள் அப்படியே பட்டியல் போட்டே வந்தீங்கன்னா, நான் வந்து தொலைக்காட்சிகளில் விளம்பரம் கொடுக்கலாம், நாளிதழ்களில் விளம்பரம் கொடுக்கலாம், பெரிய விளம்பர பலகைகள் வைக்கலாம், போஸ்டர் அடித்து வால் போஸ்டர் அடித்து ஓட்டலாம், பிட் நோட்டீஸ் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எழுதிட்டே போனீங்கன்னா ஒரு 30-35 வழிகள் இருக்குது. ரோட் ஷோஸு, எக்ஸிபிஷன்ஸு, டைரெக்டாக நீங்கள் மக்களை தொடர்பு கொண்டு பேசுகிறது, வீடு வீடாக போய் மார்க்கெட் பண்ணுறது, டோர் டு டோர் மார்க்கெட்டிங். இதில் ஒரு வழி தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அப்படின்னா என்னென்னா, மக்கள் தொடர்பு அப்படின்னா என்னென்னா, இது எல்லாமே மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வழிகள் தான். நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், பிற மக்கள்கிட்ட என்னுடைய டார்கெட் குரூப் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு போய் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் பேப்பரில் விளம்பரம் வெளியிடுறது, மற்ற எல்லாமே ரேடியோவில் விளம்பரம் வெளியிடுறது, தொலைக்காட்சியெலாம் போக அவங்கள தேடி போய் செய்திகள் சொல்கிறது, என்னை பற்றி 3வது மனிதர் ஒருத்தரை வைத்து செய்திகள் சொல்கிறது தான் மக்கள் தொடர்பு. என்டாஸ்மெண்ட்னு சொல்கிறோம், பப்ளிக் என்டாஸ்மெண்ட், அது இன்னொருத்தர் என்டாஸ் பண்ணுறதுன்றோம். இதைத்தான் நாங்கள் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ப்ரெஸ் ரிலேஷன்ஸ் சொல்லுவோம், பிஆர்ன்றது. ஊடகத்தை பயன்படுத்தி ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல். அந்த எடிட்டோரியல் மூலமாகவே, விளம்பரம் இல்லாமல் எடிட்டோரியல் மூலமாகவே கொண்டு போய் சேர்த்தல் தான் எங்களுடைய பணி. ஒரு 30 வழிகளில் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 32,000 கோடி ரூபாய், 32,000 கோடி ரூபாய் ஆண்டு வருவாய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை. அதில் ஒரு சின்ன துறை தான் இந்த மக்கள் தொடர்பு. ஒரு ஏறக்குறைய ஒரு 300 கோடி ரூபா இருக்கும் இதனுடைய ஆண்டு வர்த்தகம். இந்தியா முழுக்க என்ன மாதிரி ஒரு 300 நிறுவனங்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்க மாதிரி ஒரு 300 நிறுவனங்கள் இருக்காங்க. 300 பேர் ஆலோசகராக செயல்பட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்கள் என்னென்னலாம் செய்கின்றோமோ அதெல்லாம் ஆழ்ந்து பார்த்து, இதெல்லாம் பத்திரிகைக்கு உகந்த செய்திகள், இதெல்லாம் நம்ம நியூஸாக ஃப்ளாஷ் பண்ணலாம், இதெல்லாம் செய்திகளாக மாற்றுறப்ப. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையிலும் தினந்தோறும் டிவியாக இருந்தால் டெய்லி நியூஸ் புல்லட்டின்ஸ் இருக்குது, பத்திரிகைகளாக இருந்தால் தினம் 12 பக்கத்துலேருந்து 24 பக்கம் வரை பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு வர்த்தகம்னு ஒரு பகுதி ஒதுக்கிடுறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் வர்த்தக செய்திகள் நம்புறது. அப்போ அவங்களுக்கு நம்மளால் இன்புட் கொடுக்க முடியுமா? அப்போ நம்ம கிளைண்ட்டுடைய நியூஸை, நம்ம வாடிக்கையாளர் சார்ந்த செய்திகளை அது பத்திரிகைக்கு தேவைப்படுகிற மாதிரி மாற்றி கொடுத்து அதை செய்தியாக்க முடியுமா? அதுதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து நாங்கள் நிறுவனங்களுக்கு இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர், நான் தனியாக சொல்ல, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறோம்னா, நிறைய வர்த்தக நிறுவனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு. மக்கள் தொடர்புனா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இதன் மூலமாக பலன் அடைஞ்சவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா எந்த மாதிரியான துறைக்கு, எந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் மக்கள் தொடர்பு தேவைப்படுது? இப்படி வச்சுங்களேன், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் ஒரு மக்கள் தொடர்பு ஆலோசகர் இருக்கார். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும், நீங்கள் நாளிதழ்களில் பார்க்குற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும், ஒரு நாளைக்கு ஒரு நாளிதழில் ஒரு 100 செய்தி வரும்னு வச்சுக்கோமே. 100 செய்திக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தர் செய்தியை தயாரித்து கொடுத்துட்டுருக்கார். 190 செய்தி, ஒரு 10-15 செய்தி இல்லை 20 செய்தி செய்தியாளர்கள் தேடி போய் எடுக்கிறது. மற்றபடி எல்லாமே ஏதோ ஒரு கம்பெனியில் உட்காந்து அந்த பிஆர்ஓ, இல்லை ஏதோ ஒரு காலேஜில் உட்காந்து ஒரு பிஆர்ஓ, இல்லை கவர்மெண்ட் பிஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து மத்திய அரசுக்குனா டிஏவிபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மாநில அரசுக்கு வந்து டிஏபிஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறை சார்ந்த மனிதர்கள், அவங்க பிஆர்ஓன்னு இங்கே இருக்காங்க. அவங்களாம் செய்திகளை உருவாக்கி செய்தி குறிப்புகள் ரெடி பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. இப்படி யாரோ ஒரு மனிதர் பின்னாடி இருந்து உழைத்து கொண்டே இருக்கிறார் செய்திக்காக. ஆக இது வந்து புதிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இது மாதிரி பிஆர் பண்ண முடியும், சினிமாவில் பிஆர் பண்ண முடியும், பிஸ்னஸில் பிஆர் பண்ண முடியும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பிஆர் பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு பிஆர் பண்ண முடியும், எம்பசிஸ்க்கு பிஆர் பண்ண முடியும். எல்லாருக்கும் இது அவசியம் தேவை. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு செய்தியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க, புதுசாக சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பணத்தை இந்தியாவில் முதலீடு செய்கிறாங்க. ஆக இது எல்லாத்தையும் தகவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி ஒரு எங்களை மாதிரி ஒரு விளம்பர ஏஜென்சி அல்லது மக்கள் தொடர்பு ஆலோசனை நிறுவனங்கள் செய்தியாக உருவாக்கி பத்திரிகையில் கொடுக்குது. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இதனால் நான் கொடுத்துறோம், இதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்மை பற்றி 4 பேருக்கு தெரிந்தால்தான் நம்ம நிறுவனத்தினுடைய நற்பெயர் உதவும். பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறோம். நம்ம நிறுவனத்துடைய நற்பெயர் உதவுனா தான் நம்ம கம்பெனிக்கு நாளைக்கு 4 பேர் வேலைக்கு வருவாங்க, நம்ம கம்பெனிக்கு 4 சப்ளையர் கிரெடிட்டில் கடன் கொடுக்க முன்னுக்கு வருவாங்க, நம்ம கம்பெனிக்கு 4 பேங்க்கு ஃபண்ட் பண்ண வருவாங்க, நம்ம கம்பெனியை 4 கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்வீஸை 4 கிளைண்ட்டுக்கு நம்ம போய் செல் பண்ண முடியும். ஸோ பிராண்ட் பில்டிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமாக போயிடுச்சு. பூக்கடையாக இருந்தாலும் விளம்பரம் தேவைதான். அப்படி விளம்பரம் தேவையாக இருந்தால் தான் நல்ல பூக்கடை அப்படி 4 பேரை பேச வச்சா தான், பிரம்மாண்டமான புதுக்கடைன்னு பேச வச்சா தான் அந்த பூக்கடைக்கும் அந்த துணிக்கடைக்கும் இல்லை நகைக்கடைக்கும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து வியாபாரம் நடக்குது. நான் வெளியே பேச மாட்டேன், நான் ரொம்ப ஷை டைப்பு, நான்லாம் வெளியே ஸ்கூவிலாம் விற்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சிட்டு வந்தோம்னா மக்கள் மறந்து விடுவார்கள். டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால்னு ஒரு சொல்ல இருக்குங்க. எங்களுடைய துறையினுடைய தாரக மந்திரம் அதுதான், டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னு. அதாவது என்னென்னா,
ஒரு பொருள் விற்க வேண்டுமென்றால் அந்த பொருளுடைய பெயர், அந்த பிராண்ட் 36 தடவை உங்களுடைய மனசில், உங்களுடைய மூளையில் போய் பதியணும். ஒரு பிராண்ட், நான் வந்து இப்போ வந்து ஒரு மருந்து கடைக்கு போகிறேன், எனக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படுது, ஒரு பால் பவுடர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பால் பவுடரில் நிறைய பிராண்டு விற்கிறாங்க. ABCDEன்னு ஒரு 5 பிராண்ட் வச்சுக்கோங்க, பிராண்ட் விற்கிறாங்க. நான் போனோன்னு எனக்கு டி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏன் டியை கேட்குறேன் அப்படின்னா, உளவியல் ஆலோசனைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிங்கிற பிராண்டு என்னையும் அறியாமல் என் தலையில், என்னுடைய மூலையில் 36 தடவை மனசில் பதிஞ்சிருக்கு. நான் டிவி பார்க்குறப்ப, நான் ரேடியோ பார்க்குறப்ப, நான் டெய்லி அந்த பாட்டிலை யூஸ் பண்ணுறப்ப, அதில் எழுதியிருக்க பேர் எப்படி ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளேம் அட்வர்டைஸிங்காக இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். 36 தடவை என் மனசில் பதிஞ்சதுன்னா எனக்கு எப்போ அந்த பொருள் எந்த சமயத்தில் தேவையோ, தேவையின் போது என்னுடைய மனம் எனக்கு அதை எடுத்துக் கொடுக்குது, என்னுடைய மூளை எடுத்துக் கொடுக்குது. இதுதான் டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால்னு சொல்கிறோம். இப்போ 36 தடவை மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னா, இது வந்து 36Xன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா விளம்பரத்தில் பார்க்குறது ஒரு எக்ஸ். வேறு நாங்கள் வந்து பத்திரிகைகளில் செய்தி வாயிலாக இந்த பிராண்டுக்கு வந்து இவர் பிராண்ட் அம்பாசிடராக வந்திருக்கார், விளம்பர தூதராக வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப அது ஒரு செய்தியாக கொடுக்குறோம். இந்த பிராண்ட் வந்து ஆஃபரில் இருக்குது அப்படின்றப்ப ஒரு செய்தியாக கொடுக்குறோம். இந்த பிராண்ட் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க, இதில் வந்து வேணுங்கிறவங்க பங்கேற்கலான்றப்போ அது ஒரு செய்தியாக கொடுக்குறோம். இந்த பிராண்டுக்கு வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி யாரோ இன்னொருத்தர் பிரபலமான ஒரு தோன்றி பேசுகிறப்ப அது ஒரு செய்தியாக கொடுக்குறோம். அது மாதிரி அந்த பிராண்டு இந்த CSR ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணாங்கன்னா அது ஒரு செய்தியாக கொடுக்குறோம். இந்த செய்திகள் மூலமாக மனசில் பதிகிறப்ப அது வந்து 2Xன்றோம். 2 தடவை நான் ஜாஸ்தியாக பதிவு. ஏன்னா நான் கிளைம் பண்ணல, என்னை பார்த்து, நான் செய்கிற சேவையை பார்த்து பிற மனிதர்கள், பிற பத்திரிகைகள் என்டாஸ் பண்ணுது அப்படின்ற மதிப்பு கூட. ஆக இந்த 36X வர்றதுக்கு, அந்த பிராண்ட் பில்டிங்க்கு, இந்த டாப் ஆஃப் த மைண்ட் ரீகாலுக்கு அதிகம் உதவுவது பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இதுதான் விஷயம். மக்கள் தொடர்பு அப்படின்னு பார்த்தா இப்போ பல துறைகளில் இதோட பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பேசும்போது, இதையே ஒரு முழு நேர பணியாக எடுத்து வர இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது? முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரத்துறை படித்தவங்க, விஸ்காம் படித்தவங்களே இந்த துறைக்கு நிறைய வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே இந்த துறைக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்கள்னா, பத்திரிகை நன்றாக படிக்கக்கூடிய, பத்திரிகையில் எது செய்தின்னு கண்டறியக்கூடியவர்கள், பத்திரிகை சார்ந்த ஆர்வம் இருக்கவங்க, நல்லா எழுதக்கூடிய ஆர்வம் இருக்கவங்க, அது மாதிரி ஒரு தேவை இருக்குது. காப்பி ரைட்டிங் ஜாபுக்கெலாம், செய்தி எழுதி கொடுக்குறதுக்கெலாம். இன்னொரு தேவை என்ன, கிளையன்ட் சர்வீஸிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் வாடிக்கையாளர்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி செய்திகளை வாங்கி அவங்களுக்கு புரிய வச்சு இது மாதிரி. ஸோ கிளையன்ட் சர்வீஸிங் ஒன்று, காப்பி ரைட்டிங் ஜாப் ஒன்று. அதுபோக மற்றபடி எல்லா நிறுவனங்களும் இருக்க மாதிரி அக்கௌண்ட்ஸு, HR இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்குது எங்கள் நிறுவனங்களை பொறுத்தவரையில். இன்றைக்கி வந்து முன்பெல்லாம் மற்ற துறையில் இருந்தவங்க இங்கே வந்தாங்க. ஆனால் இப்போ இதுக்கே PR அப்படின்றதுல MAPR அப்படின்னு முதுநிலை படிப்புகளே நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி சென்னையிலே கூட சில கல்லூரிகளில் MA இருக்குது இந்த PR டிபார்ட்மெண்ட்டில். நான் சொன்ன மாதிரி ஒரு 300 நிறுவனங்கள் தான் இந்தியா முழுக்க இருந்தாலும் கூட அதற்கான வேலை வாய்ப்பு எங்கே அதிகம் இருக்குன்னா, டெல்லியிலையும் பாம்பேலையும் தான் நிறைய இருக்குது. டெல்லியை தான் நாங்கள் வந்து மெக்கா ஆஃப் மீடியான்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, டெல்லியில் வந்து இன்றைக்கி ஏறக்குறைய 1500 மீடியாக்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு செய்தியை உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா, டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி டெல்லியில் தகவல் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 35 ஏரியாக்களில் இருக்கக்கூடிய, அதாவது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுக்கும் டெல்லியில் பிரதிநிதித்துவம் இருக்குது. அவங்க எல்லார் மூலமும் அடுத்த 1 மணி நேரத்தில் இந்தியா முழுக்க எல்லா ஊடகங்களையும், ஊடகங்கள் 4 வகைப்படும்: பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, ஆன்லைன் மீடியா, ரேடியோ மீடியா. ரேடியோவில் இந்திய அரசு மட்டும்தான் செய்திகள் கொடுக்க முடியும், மற்ற யார் செய்திகள் ஒளிபரப்ப முடியாது. அதையும் சேர்த்தா கூட அந்த 4 வகை மீடியாக்கள் மூலமாக த்ரூ இந்தியாவில் 1 மணி நேரத்துக்குள்ள செய்திகளை கொண்டு சேர்க்க முடியும். அதனால் டெல்லியில் தான் இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் தொடர்பு ஆலோசனை நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வர்த்தக நிறுவனங்கள் நிறைய இருக்குது வந்து மும்பையில் தான், அவருடைய தலைமை அலுவலகங்கள்லாம் இருக்கிறதுனால. ஆக அங்கேயும் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இங்கே நம்மளை மாதிரி சென்னையிலையோ, அதாவது நம்ம Tier 2, Tier 3 சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் எல்லாருமே, சென்னையிலையோ, கோயம்புத்தூர்லையோ, மதுரையிலையோ ரொம்ப 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 விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான். சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டேட் கேபிட்டல், மாநிலத்துக்கான தலைநகரம் அப்படின்றனால இங்கே கொஞ்சம் நிறைய இருக்கும். மற்ற இடங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஸோ இதை படிக்கிறவங்க சென்னைக்கான இடத்துல, சென்னையில் கல்லூரியில் படித்தா சென்னைக்கு வேலை கிடைக்கும். பட் ஊரில் இன்னும் கொஞ்சம் மொழிகள் கூட தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஹிந்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாய்ப்புகள், நிறைய 16 மாநிலங்களில் ஒர்க் பண்ண முடியும் ஹிந்தி தெரிஞ்சேன்னா. இல்லை வெவ்வேறு குஜராத்தி, பெங்காலிலாம் தெரிஞ்சுன்னா அந்தந்த மாநிலங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே மொழி ரொம்ப முக்கியம், மொழியை கையாளுதல் ரொம்ப முக்கியம், ரொம்ப பணிவாக பேசுதல் ரொம்ப முக்கியம்.
எம்ஏ படிச்சிருந்தாங்கன்னா வேலைவாய்ப்புக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஏன்னா எங்களுக்குலாம் வேலைகளுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இப்போ நிறைய பேருக்கு இப்படி ஒரு துறை இருக்கதே தெரியல. இந்த துறைக்குள்ள வேலைவாய்ப்பு இருக்குன்றது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யாரெல்லாம் அவங்க அம்மா அப்பா விளம்பரத்துறையில் இருக்காங்களோ, இந்த மாதிரி நான் சொன்ன 30 உட்துறைகளில் இருக்காங்களோ, அவங்களுடைய பிள்ளைகள் தான் துறைக்கு திரும்ப திரும்ப வர்றாங்க. இல்லாட்டி பத்திரிகைகளை எழுதி போர் அடித்தவங்க எங்கள் துறைக்கு வர்றாங்க. அதனால் வேலைவாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் சம்பளம் 10,000 ரூபா தொடங்குறாங்க. நல்லா ஒர்க் பண்ணினா 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணினா 40,000 ரூபாலாம் பெங்களூரில் பாம்பேலாம் கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம் இருக்குது. சேலஞ்சிங் தான், சவால் மிகுந்த துறை தான். அது வந்து அவ்வளோ ஈஸி கேக் வாக் ப்ளூ கலர் ஜாப்லாம் சொல்ல முடியாது. நிறைய யோசிக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும். ஒரு ஐடி துறை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு சவால் மிகுந்த துறை தான் அந்த துறை. இப்போ உதாரணத்துக்கு இதோட செயல்பாடு இப்போ ஒரு பப்ளிக் ரிலேஷன் மூலமாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு பங்களிப்பு இப்போ பேச முடியுமா? இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு கல்லூரி எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்லூரியில் வந்து ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்தி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண உடனே தீபாவளி கொண்டாட்டம் வந்தது. நீங்கள் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னா பெரிய நியூஸ் இல்லை, எல்லோரும் கொண்டாடுறாங்க, பெரிய நியூஸ் இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் சிலர் இருந்தாங்க. வெளிநாட்டு மாணவர்கள்லாம் அந்த வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வரவழைச்சு நாளைக்கு தீபாவளினா 2 நாள் முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வெறும் 1000 ரூபா தான் செலவு, வெறும் மத்தாப்பு வெடியெல்லாம் கொண்டு வந்துச்சு. வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வெவ்வேறு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து ஒரு 60 பேர் படித்தாங்க. அந்த மாணவர்களாக இருக்க வச்சு தீபாவளி கொண்டாட வச்சோம். அப்போ வெளிநாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி இதில் வந்து ரொம்ப ஆர்வம் கண்டு தீபாவளி கொண்டாடிய காட்சி அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலும் ஃபோட்டோ வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையிலையுமே தினந்தனம் 12 பக்கம்னா மினிமம் 12 ஃபோட்டோ தேவைப்படுது. ஃபோட்டோ அப்போ எல்லா ஃபோட்டோக்கு எங்கே போவாங்க பத்திரிகைக்காரங்க? அப்போ ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நம்மளால் அப்படி உருவாக்க முடியுமானால், அந்த ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா இமீடியட்டாக எல்லா பத்திரிகையிலும் ஓடி இருந்தேன்னா நல்ல செய்தி. வெளிநாட்டுக்காரங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டாடுறாங்க அப்படின்றப்ப அது பாராட்டக்கூடிய விஷயம். இதே மாதிரி வந்து ஒரு புகைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நோ டொபாக்கோ டே அப்படின்னு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா அன்றைக்கி காலையில் பண்ணால் நியூஸ் இல்லை, அது 2 நாள் முன்னாடியே ஒரு நம்ம கடற்கரை ஓரமாக அந்த செகண்ட் லைன் பீச் ரோட்டில் உடனே எல்லோரும் ஒரு ஊரில் மாதிரி ஒரு 200 பேர் 300 பேர் பதாகைகள் ஏந்தி ஊரில் போகிறப்ப மாணவர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஊரில் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபோட்டோ நியூஸ். இந்த மாதிரி புதுசாக இன்றைக்கு வந்து ஒரு இதில் கூட பார்த்தேன், வேஷ்டி தினம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வேஷ்டி கிட்ட வச்சு கொண்டாட வச்சாங்க. அது ஒரு நல்ல ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது வந்து ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற போது, ஒரு நல்ல செய்தியை சமூகத்திற்கு பங்களிக்கிற போது அது நல்ல செய்தி ஆகுது. உண்மையிலே அதெல்லாம் போய் சேர வேண்டிய விஷயம் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்கனால, மக்கள் விரும்பி படிக்கிறதுனால சினிமாவை தவிரவும் அரசியலை தவிரவும் நிறைய விஷயங்கள் பத்திரிகைகளுக்கு நீ தேவைப்படுது. ஆனால் நம்மளால் நல்ல செய்திகளை தொகுத்து கொடுக்க முடியுமானா நம்ம தான் ராஜா. அன்றைக்கி நம்ம வந்து ஓடி வந்து பத்திரிகைக்காரங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்ல நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான துறைங்க. நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில் பத்திரிகையில் செய்தி வர்றப்போ உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது, அதுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. அது வந்து கிடைக்கிற காசெல்லாம் 2வது, அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வந்து அளவிடவே முடியாது. கண்டிப்பாக சார். இப்போது புதிய தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைகளையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ட்ரீமில் வராங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளி 2-3 ஆண்டுகளில் அந்த ஃபெயிலியர்ஸாக என்னன்னு தெரியல, ஐயோ இது நம்மளுக்கு முடியாது அப்படின்னு இதை விட்டு போகிறவங்களையும் பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஏன் சார் ஏற்படுது? இப்படி வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து தமிழருடைய பாரம்பரியத்திலேயே வந்து தொழில் ஊறி போன விஷயம். நிறைய நம்ம வந்து கடல் கடந்தெல்லாம் போய் தொழில் பண்ணிட்டு வந்திருக்கோம். தொழில் என்பது நமக்கு புதிய விஷயம்ல நம்ம வந்து ரொம்ப ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு இருந்த இனம் எல்லாம் தமிழர் இனம் கிடையாது. தமிழர் இனம் நிறைய புது விஷயங்கள் அப்போயே பார்த்தீங்கன்னா மிளகு எல்லாத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டில் விற்றுருக்காங்க. அதாவது கப்பல்கள் இல்லாத காலகட்டத்தில், உங்களுக்கு வந்து பூலோக அறிவு இல்லாத காலகட்டத்தில், உங்களுக்கு வந்து உங்கள் கிளைமேட்டை கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில், உணர முடியாத காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து கடல் கடந்து போய் விற்று வந்திருக்கிறார்கள். அந்தளவுக்கு ஒரு வலுவான ஒரு இனம் தமிழினம். இப்போ என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனிலாம் வந்தவுடனே கஷ்டமே இல்லாமல் 20,000 30,000 ஸ்டார்டிங் சேலரியே தொடங்கினதுக்கப்புறம் நான் தொழில் தொடங்கி என்ன பண்ண போகிறேன், ஐ ஆம் ஸோ கம்ஃபர்டபுள், நான் இன்றைக்கி வந்து நிம்மதியாக இருக்கேன், நல்ல திருப்தியாக இருக்கேன், நான் எதுக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு அலுப்புத்தன்மை, இல்லாட்டி நிறைய ஏற்கனவே வந்துட்டு இருக்கனால நான் முயற்சி எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மத்தியில் நிறைய வந்துருச்சு. 2வது, நம்ம ஊரில் தொழில் பண்ணுறேன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது வந்து. ஏன்னா ரிஸ்க் நிறைந்தது, உண்மையும் கூட ரிஸ்க் நிறைந்ததா. நீங்கள் தொழில் செய்கிறவரில் நீங்கள் அழகாக சொன்னீங்க 2-3 வருஷத்துலேயே காணாமல் போயிடறாங்கன்னு உண்மைதான். 50 விழுக்காட்டினர் தொழிலில் தோல்வியை தழுவுகிறார்கள், அது உண்மைதான். இல்லை இந்த மாற்றுக்கிறதுல இல்லை 40 விழுக்காட்டினர் கூட வச்சுக்கலாம். ஒரு 20 இல்லை 25 விழுக்காட்டினர் வந்து கீப் கோயிங் போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப பெரிய பணத்தை சம்பாதிக்கிறல. மற்ற துறை மாதிரி தான் இதில் வந்து ஒரு 20 விழுக்காடு 25 விழுக்காடு ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. ஆனாலும் கூட நமக்கு என்னென்னா, இது வந்து முறைப்படி திட்டமிட்டு செய்கிற போது கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் திட்டமிடல், இதெல்லாம் முறைப்படியான விகிதத்தில் கலந்துருக்கிற போது, நல்ல ஆலோசகர்கள் உடன் கிடைக்கிற போது நிச்சயம் நம்ம வந்து எந்த பொருளையுமே அழகாக வந்து மார்க்கெட் பண்ண முடியும், தொழிலில் நிலச்சி நிற்க முடியும். அதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் உதாரணமாக இருக்கும். நான்லாம் ஒரு வணிக பத்திரிகையில் செய்தியாளராக தான் வாழ்க்கை தொடங்கினேன். இன்றைக்கி நான் ஒரு நிறுவனம் நடத்தி ஒரு 18 பேர் கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னா முழுக்க இதுதான். கொஞ்சம் ஆர்வம்,
கொஞ்சம் திட்டமிடல், கொஞ்சம் படிப்பு அனுபவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறப்ப பண்ண முடியுது. பிடிச்சி பண்ணிங்கன்னா எதுலையும் ஜெயிக்கலாங்க. நம்ம வந்து ஏதோ நம்ம சம்பாதிக்கணுமே அப்படின்னு கடமையும் பண்ணக்கூடாது. அதை கடமையாக நினச்சி பண்ணோம்னா ஜெயிக்க முடியும். அதனால் ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளுங்க. உங்களால் 4 பேரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொருளை விற்க முடியுமானா அதே பொருளை 4000 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி விற்க முடியும். முதல்ல 4 பேர் எப்படி உருவாக்குறீங்க, முதல்ல 10 பேர்ட்ட எப்படி நீங்கள் உங்களை வெற்றி பெற செய்கிறீர்கள், அதுதான். அதை பண்ண வைக்க முடியுமானால் நம்மளால் நிச்சயம் முடியும். இதில் என்னென்னா, ஒரு தொழில் தொடங்குகிற போது அவர் மட்டுமே தொழில் இன்வால்வ் ஆகலை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சிங் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அவர் நண்பர்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகன்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நம்ம வந்து சொல்கிறோம் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்த ஈகோ சிஸ்டம் அவர் என்கரேஜ் பண்ணுச்சுன்னா, ரொம்ப ஈகோ சிஸ்டம் அவருக்கு வந்து 4 ரெஃபரன்ஸ் கொடுத்து 4 பேரை பரிந்துரைச்சு அவர் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் வேகமாக மேலே வந்துடுறார். இந்த ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் அவ்வளோ சாதகமாக இல்லை என்பது வருந்தத்தக்க விஷயம். தொழில் பண்ண போகிறோம்னா ஏன்டா நல்ல வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ண போகிற, உள்ள வேலையை பாடுறா அப்படின்ற பிடிச்சி இழுக்கிற விஷயம் தான் நம்மகிட்ட இருக்குது நிறைய பேர். அவங்களுக்கு சொல்லி குத்தமில்லை, நிறைய தோல்விகளே அவர்கள் சுற்றி இடத்துல பார்க்குறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்காத விஷயம்னா, நாமும் ஊக்கப்படுத்தி நாமும் சப்போர்ட் பண்ணால் நிச்சயம் அவரை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் தோணலை. ஆனால் அது வந்து பிற நாட்டில் பண்ணுறாங்க, வடநாட்டில் பண்ணுறாங்க, மற்ற நாட்டை சேர்ந்தவங்களாம் நிறைய மற்ற நாடு விடுங்க, இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்கள்ட்ட அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்குது, தூக்கி விட்றாங்க. இங்கே தூக்கி விடல, ஐயா தூக்கி விடாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது ஒதுங்கிருங்க, அவர் பாட்டு கட்டாயம் ஜெயிப்பார் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோளாமே. நிச்சயம் தொழிலில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி அதற்கான சாதகமான சூழல் எல்லா இடங்களிலும் இருக்குது. குறிப்பாக வந்து நிறைய ஸ்டார்ட் அப், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்திருக்கு. இளைஞர்கள் மனசு வச்சாங்கன்னா, கொஞ்சம் அனுபவத்தோடு வந்தாங்கன்னா ஜெயிக்க முடியுங்க. இப்போது புதிய தொழில்கள் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் வந்து எல்லாம் ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு தனியாக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் செக்டரில் அது ஆல்ரெடி இருக்கிறத பார்க்குறோம். நிறைய சின்ன சின்ன சில்லறை வணிகம், வர்த்தகம் கூட இப்போ குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு பயம் வந்துடுது, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது வருது. அந்த ஹடில் எப்படி கிராஸ் பண்ணுறது சார்? அதாவது ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் 4 கோடி எம்எஸ்எம்இஸ், அதாவது சிறு மற்றும் குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் 4 கோடி நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லுது. இதில் என்ன பிரச்சனைனா, மூடப்பட்ட நிறுவனங்கள் பற்றிய எண்ணிக்கை இதில் கொடுக்கப்படலை ஆச்சுங்களா. வெறும் நான் இப்போ நுழைஞ்ச உடனே எனக்கு நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நான் வந்து எம்எஸ்எம்இயில் போய் என்னுடைய நிறுவனத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆக உள்ளே வந்து வருகை மட்டும் தான் இருக்குது, வெளியே போகிறவங்க யாரும் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. அதனால் அது 4 கோடின்னு கணக்கு காமிக்குது. பாதி எடுத்துக்கோம், 2 கோடி பேர் எடுத்துக்கோம். இவங்க கார்ப்பரேட்டும் இல்லை, மிடில் லெவலில் இருக்கலாம், இல்லை சின்ன லெவலில் இருக்கலாம். ஆக மிடில் லெவல்லையும் சின்ன லெவல்லையும் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு இன்னமும் தேவை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த குளோபலைசேஷன், அதாவது பொருளாதாரம் தாராளமயமாக்கல் பார்த்திங்கன்னா, உலகம் பூராவும் இந்த பொருளாதாரம் தாராளமயமாக்கல் 2 விஷயத்த சொல்லியிருக்கு. ஒன்று, நீ பெரிய கார்ப்பரேட்டாக வளர்ந்துரு, நீ ஒரு ஆள் தான் அந்த ஏரியாவில் இருப்ப. இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன லெவலில் இரு, அந்த கார்ப்பரேட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சின்ன லெவலில் இரு, உனக்கு அந்த கார்ப்பரேட் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பா, நீ பண்ணலாம். மிடில் லெவலில் இருக்க முடியாது, மிடில் லெவல் அப்படின்ற செக்மெண்ட்டே காணாமல் போயிடும். இது வந்து மேலை நாடுகளில் எங்கெங்கெல்லாம் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஐரோப்பா நாடுகள் போகிறீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும், இல்லை ரொம்ப சின்ன லெவலில் ஒருத்தர் பண்ணிட்டு வார். நடுத்தரமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் அது இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுத்தரமான அப்படின்ற விஷயமே கிடையாது. ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை குட்டியோண்டாக இருக்கும். இது இந்தியாவில் வருமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. சில துறைகளில் வந்தும் இருக்கிறது. குளிர்பான துறையை எடுத்துக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு. மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க, நடுத்தர ஆட்கள் யாரும் காண போயிட்டாங்க, சின்ன ஆட்கள் கொஞ்சம் இருக்காங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்காங்க. இந்த துறை வந்து ரீட்டெயிலில் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய. மருந்து கடைகளோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செயின் ஸ்டோர்ஸ் வந்துருச்சு. சின்ன கடைகள் இருக்குது, நடுத்தர கடைகள் அடிபட்டு போச்சு. நான் 10 கடை வச்சுருக்கேன்னா நிற்க முடியாது, 20 கடை வச்சுருக்கேன்னா நிற்க முடியாது. ஒன்று 1000 கடை வச்சுக்க, இல்லை ஒரு கடையை மட்டும் வச்சுட்டு சின்ன லெவலில் பண்ணிட்டு மிடில் லெவலில் இருக்க முடியாதுன்றது கொஞ்சம் ரீட்டெயில் வந்துருக்கு. பட் மற்ற துறையில் வரக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் கூட தவிர்க்கிறதுக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, சிறுசாக தொடங்கி கொஞ்சமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். நமக்கு பயந்து போய் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டில் ஏற்கனவே இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 கோடி பேர் இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள் நடத்திட்டு இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாடு வந்து 128 கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட நாடு. எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு கேப் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா கேப்பையும் ஒரு பெரிய நிறுவனத்தால் ஃபில்லப் பண்ணவே முடியாது. பெரிய நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ் ஏஜென்ட்டாக இருந்தால் கூட நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து. அதனால் நிச்சயம் கார்ப்பரேட்டை பின்பற்றி இறங்கினால் கூட நமக்கு இங்கே வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய சந்தை, உலகினுடைய 2வது மிகப்பெரிய சந்தை, உலக நாடெல்லாம் போட்டி போட்டு பொறாமையோடு பார்க்கக்கூடிய சந்தை. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு தேடி போனார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கி வேறு நிறுவனத்தின் ஃபார்மேட்டில் இங்கே உள்ளே வர்றாங்க. அவ்வளோ பெரிய சந்தையை கையில் வச்சுக்கிட்டு முட்டாள்தரமாக நம்ம சும்மா உட்காந்துட்ருக்கோம். அதான் உண்மை. நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்ணை திறந்து பார்த்தா வாய்ப்பு தெரியும். இந்த அதாவது மிகச்சரியான சூழல், மிகச்சரியான நேரம், மிகச்சரியான இடம், எல்லாமே சரியாக இருக்குது. நாம் மட்டும் சரியாக அதை பார்த்தோமே ஆனால் வெற்றி நிச்சயம்.
நிச்சயமா சார். நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சது இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறதே ஒரு கடினமான விஷயமா இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக தான் வரணும் அப்படின்னு நினச்சி வரவங்க அந்த பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தில் எடுத்துக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து சமையல் கட்டில் போய் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் என்ன தெரியணும், முதல்ல அது என்னன்றது புரிஞ்சுக்கணும், அனுபவம் இருக்கணும். எது உப்பு, எது சர்க்கரை, எது மிளகு போட்டால் காரம் இருக்குமா, இனிப்பு வருமா, இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருக்கணும். பேசிக் நாலேஜ், ஃபண்டமெண்டல் நாலேஜ். ரெண்டாவது கொஞ்சம் கைப்பக்கம், அது அனுபவம்னு எடுத்துக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் நாலேஜ், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ். கைப்பக்கம் 4 பேர்ட்ட அப்பாட்ட பாட்டி எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், 4 இடத்துல போய் சாப்பிட்டு பார்க்குறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன தேவை, எனக்கு எல்லாம் தெரியும், பேசிக் நாலேஜ் இருக்குது, நான் யாருக்கு சமைக்கிறேன், என்ன தேவை, நான் கொண்டே சமைச்சிட்டு அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், சம்மந்தமே இல்லை. ஆக என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாலாவது எவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் பண்ணணும், நான் காலையிலேருந்து பண்ணி ராத்திரி கொண்டு கொடுத்தா புண்ணியம் இல்லை, மத்தியானம் சாப்பாட்டுக்கு மத்தியானம் பண்ணி ஆகணும், என்ன தேவை, இதுதான். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இது தாங்க தொழிலுக்கும் தேவை. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ் தான். ஆக எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் வேணும். நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். நான் வந்து ஒரு சட்டக்கடை துணிக்கடை வைக்க போகிறேன்னா துணிக்கடையில் என்னென்ன இருக்கணும், என்ன பொருள் வாங்கணும், யார் தேவை, இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் வேணும். எனக்கு அந்த துறை சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நான் யாருக்கு விற்க போகிறேன், என்னுடைய டார்கெட் குரூப் யார், அவனுக்கு என்ன பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்குது, அவன் 1000 ரூபாயில் துணி வாங்குவானா, 500 ரூபாயில் வாங்குவானா, 100 ரூபாயில் வாங்குவானா, அவன் இருக்க இடம் எங்கே இருக்குது, அப்போ அந்த இடத்துக்கு நான் போய் வைக்க முடியுமா, அவனுக்கு என்ன டைமில் என்ன இருக்குது, எவ்வளோ நேரத்தில் நான் அங்கேயே ஸ்பாட்டில் போட்டு தச்சு கொடுக்க முடியுமா, இல்லை அவனுக்கு என்ன தேவை, எப்போல்லாம் தேவை, இந்த மாதிரியான அடிப்படையாக நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்கிறோம். இந்த அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா, நான் என்ன செய்கிறேனுங்கிற தெளிவு எனக்கு இருந்தது என்றால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். இந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம தெளிவாக இருக்கணும். இது போக என்ன தேவைன்னா ஃபைனான்ஸ் தேவை, பணம் தேவை, முதலீடு கட்டாயம் தேவை. இது போக நல்ல குவாலிட்டியாக நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் முக்கியம். எல்லாமே இருந்தும் நான் வந்து சிரிச்ச முகத்தோட கொடுக்கலைனாலோ, நான் வந்து கேட்குற நேரத்தில் கொடுக்கலைனாலோ, நான் தேடி போய் கொடுக்கலைனாலோ நான் நிற்க முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகப்பெரிய போட்டி இருக்குது. அதனால் அடிப்படை அறிவு, கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்றைக்கி உதவுறதுக்கு நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் உங்களோட கூட 3 பேர் நிச்சயம் தேவைங்க. நீங்கள் என்ன வேணாலும் தொழில் தொடங்க, கூட நிச்சயம் 3 பேர் தேவை. ஒன்று ஒரு ஆடிட்டர், நம்ம ஆடிட்டர் வந்து அவர் தான் முக்கியமாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கம்பெனி தொடங்கணும், ப்ரொப்ரைட்டராக தொடங்கணுமா, பார்ட்னர்ஷிப்பாக தொடங்கணுமா, ப்ரைவேட் லிமிட்டராக தொடங்கணுமான்னு வழிகாமிக்கிறதுக்குனா அவர் தான் உதவுறாரு. நல்ல ஆடிட்டர் இருந்தாருன்னா அவர் நல்லா தூக்கிட்டு போவார். ரெண்டாவது ஒரு நல்ல லாயர் வேணும். உங்களுக்கு வந்து எல்லாமே அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஒரு பில் புக்னா எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் லாயர்ட்ட நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணணும். மூணாவது உங்கள் துறை சார்ந்த ஆலோசகர். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் ஏற்கனவே பல களம் கண்டு பல தொழில் முனைவரோடு பழகி, இப்படி ரீட்டெயிலில் இருந்தீங்கன்னா ரீட்டெயில் சார்ந்த ஒரு கன்சல்டன்ட் கூட இருக்கிறது நல்லது. அவர் சொல்லுவார், இந்த மார்க்கெட்டில் தான் விற்குங்க, இந்த மார்க்கெட்டில் அது விற்காது, என் அனுபவம் இருக்குன்னு பாரு. ஆக நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே ஏற்கனவே பயணித்த அந்த மனிதரை உடன் வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்லுவோம். நான் மதுரைக்கு போகிறேன், மதுரைக்கு ஏற்கனவே 4 தடவை போயிட்டு வந்தவர் என்னோட கூட இருந்தாரா ரோடு கரெக்டாக காமிப்பார். அவர் தேவை ஃபீஸ், அவ்வளோதான். ஆக பயணித்த மனிதரை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 பேர் கூட இருந்தாங்கன்னா ஊரில் வழிகாட்டுதல் நல்லாயிருக்கும். உழைப்பை முதலீடு செய்கிற போது நிச்சயம் வெற்றி பெறலாங்க. நிச்சயமாக சார். ஒரு பத்திரிகையாளராக, மக்கள் தொடர்பு ஆலோசகராக, தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக இன்றைக்கி வந்து ஒரு முழுமையான தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஆர் அப்படிங்கிற ஒரு துறையே வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இதன் மூலம் யாரெல்லாம் பயனடைகிறாங்க அப்படின்னும் போது இதை ஒரு முழு நேர பணியாக எடுக்கிறவங்களுக்கே எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இதில் இருக்குது. அதையும் தாண்டி தொழில் முனைவோர் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் எவ்வளோ பெரிய சவால் நிறைந்ததாக இந்த துறை இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு திட்டமிடலோட எல்லா விஷயத்தையும் அனுபவத்தையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் முழுமையாக இதில் ஈடுபடும் போது கண்டிப்பாக அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாம் சிந்திக்கவும் பேசவும் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகு தமிழில் நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நல்லவர்களின் பெயர்கள் மட்டும்தான் உலகத்தில் நிலைத்து நிற்கும் என்று நாம் கருதிவிடக்கூடாது. சில வேளைகளில் தீயவர்கள், கொடியவர்களின் பெயர்களும் காலங்களை கடந்து நிற்கும். அப்படி அறியப்படுகிற ஒரு பெயர்தான் ரஷ்ய தேசத்தையே பல்வேறு விதமான சீரழிவுகளுக்கு உள்ளாக்கிய அந்த போலி சாமியார் ரஸ்புட்டினினுடைய பெயர். ரஸ்புட்டின் என்றால் ஏறத்தாழ சரித்திரம் படித்த எல்லோருக்கும் அந்த பெயர் தெரியும். அவர் பற்றிய பல்வேறு செய்திகளையும் மிகச் சுருக்கமாகவும் சுவையாகவும் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள்
தன்னுடைய மனதில் உறுதி வேண்டும் என்னும் நூலில் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் பல உயர்வானவர்களை பற்றி பல செய்திகள் அடங்கியிருக்கின்றன. ரஸ்புதீனை பற்றியும் ஒரு இயலை அவர் எழுதியிருக்கிறார். நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. ரஸ்புதீன் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா முழுவதும் அறியப்பட்ட பெயராக இருந்தது. இது முதல் உலகப் போருக்கு முன்னால் 2ஆம் நிக்கோலஸினுடைய காலத்திலே நடந்த அந்த செய்திகள் இன்றைக்கும் நமக்கு ஒரு பாடமாக தேவைப்படுகின்றன. ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரையில் ஏமாற்றுகிறவர்கள் இருந்தே தீர்வார்கள் என்பதுதான் ரஸ்புட்டின் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் அவன். அவனுடைய இயற்பெயர் நோவாக் என்பது. 1872 ஆண்டு அந்த மேற்கு சைபீரியா பகுதியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த நோவாக் கடைசி வரையில் விவசாயம் மட்டும் பார்க்கவே இல்லை. பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்கள், படிக்கவில்லை. அந்த கிராமத்தில் ஒழுக்கமாக இல்லை. வேறு வழியே இல்லை, இவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று திருமணம் செய்து வைத்தார்கள். அதற்கு முன்னால் அவன் சாமியாராக போகிறேன் என்று ஒரு சமய மதகுருமாராக ஆக வேண்டும் என்று போய் அங்கேயும் ஒழுங்காக இல்லை. பிறகு திருமணம் செய்து கொண்டான். 4 குழந்தைகளுக்கு தந்தையாக ஆனான். ஆனால் அப்போதும் அவனிடத்திலே ஒரு ஒழுக்கம் இல்லை என்கிற காரணத்தால் ஊரிலே இருக்கிற பெண்களிடமெல்லாம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறான் என்பதால் அந்த கிராமம் அவனை அந்த ஊரை விட்டே துரத்தி அடித்து விட்டது. தன் கிராமத்தை விட்டு நாட்டை விட்டு கிரேக்கத்திற்கும் பிற ஊர்களுக்கும் போன அந்த நோவாக் மெல்ல மெல்ல மாய மந்திரங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டான். அறிவை பார்த்து மயங்குவதை விட மாய மந்திரங்களை பார்த்துத்தான் மக்கள் கூடுதலாக மயங்குவார்கள் என்பது அவனுடைய கெட்ட புத்திக்கு சட்டென்று புரிந்தது. எனவே மாய மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரையும் ரஸ்புடீன் என்று மாற்றிக்கொண்டு ஒரு சாமியாராக ரஷ்யாவுக்கு திரும்ப வந்தான். நாடே அவனை வரவேற்றது. அவனுடைய மந்திர தந்திரங்களை பார்த்து மக்கள் மலைத்து போய் நின்றார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே இன்னமும் பின்தங்கிய நாடுகளிலே எப்படி இந்த மாய மந்திரங்கள் நம்பப்படுகின்றனவோ, எப்படி சாமியார்களின் கால்களில் போய் மக்கள் தாமாக விழுகிறார்களோ, அப்படித்தான் அன்றைக்கு வளர்ச்சி அடையாத அந்த ரஷ்ய தேசத்தின் நிலை இருந்தது. அதன் காரணமாக ரஸ்புடீனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் என்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தேவாலயத்தில் அவன் பாதிரியாராக ஆனான். அங்கே பாதிரியார் ஆவதற்கு அவனுக்குரிய படிப்புகள் எல்லாம் இல்லை என்றாலும் மந்திரங்களுக்கு மயங்கி போய் பாதிரியார்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரம் அவனுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு தானாக வந்து சேர்ந்தது. அந்த நாட்டினுடைய இளவரசன் மிக கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது ரஸ்புடீனுக்கு தெரியும். அந்த மருந்துகள் நன்றாக வேலை செய்யக்கூடியவை என்பதும் இவனுக்கு தெரியும். எனவே இவன் சொன்னான், சில மந்திரங்களை நான் வந்து சொன்னால் உடனே சரியாகிவிடும் என்றான். சரி பார்க்கலாமே என்று அழைத்து கொண்டு போனார்கள். ராணி அவனை கவனித்து கொண்டிருந்தாள். அந்த நோயாளி இளவரசன் பக்கத்திலே அமர்ந்து இவன் சில மந்திரங்களையெல்லாம் சொன்னான். இவனுக்கு தெரியும் அந்த மருந்துகள் வேலை செய்ய தொடங்கிவிட்டன என்று தெரியும். அடுத்த நாளே அந்த இளவரசன் குணம் பெற்ற போது நாடே அவனை நம்பியது. குறிப்பாக அந்த நாட்டினுடைய ராணி, அடடா இவனைப் போல ஒரு மகான் இந்த நாட்டை விட்டு இந்த அரண்மனையை விட்டே வெளியேறக்கூடாது, பார்த்து கொள்ளலாம் என்று அவனை அரண்மனையிலேயே தங்க வைத்தாள். அவன் கொஞ்சம் புத்தி கூர்மை உடையவன். எப்போதும் கெட்ட நோக்கம் உடையவர்களுக்கு அறிவு நன்றாக வேலை செய்யும். அந்த புத்தி கூர்மையை பார்த்து மன்னன் 2ஆம் நிக்கோலஸும் மயங்கி போனான். எதுவாக இருந்தாலும் அவனிடத்திலே தான் அறிவுரை கேட்டுக்கொண்டான். அவன் அரண்மனையிலே தர்பாரிலே ஒரு மாதிரியாக இருந்தான். அந்த புறத்துக்கு போனால் இன்னொரு மாதிரியாக இருந்தான். அது மன்னருக்கு தெரிய வந்தது. ஆனாலும் குற்றமில்லை, ஒரு பெரிய அறிவாளியிடம் சில குறைபாடுகள் இருக்கலாம் என்று மன்னரே அதை அனுமதித்து விட்டார். அவன் இன்னொரு செய்தியை எப்படி பரப்பினான் என்றால், கடவுளிடம் போவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. எல்லா வேதங்களும் மற்றவர்களும் தவறாக சொல்லிவிட்டார்கள். உடலுறவு கொள்ளுவதன் மூலமாக மோட்சத்துக்கு போக முடியும். யாருடன் என்றால் தன்னோடு உடலுறவு கொள்ளுகிற பெண்கள் மோட்சத்துக்கு போய்விட முடியும் என்று ரஸ்புட்டின் பரப்பிவிட்ட அந்த வதந்தியை கூட நாட்டில் இருக்கிற மக்கள், அதிலும் குறிப்பாக மேட்டுக்குடி மக்கள், பெண்கள் நம்பி அவனோடு உறவு வைத்து கொண்டார்கள். அவர்கள் மோட்சத்துக்கு போகவில்லை. அவன் தான் சொர்க்கத்தில் இருப்பதாக அனுபவிப்பதாக அவன் சொல்லி கொண்டான். இதை எல்லோரிடமும் அவன் பீற்றி கொண்டான். எல்லா பெண்ணும் என்னிடத்திலே தான் வருகிறார்கள் என்று. தனக்கு அப்படி ஒரு ஒழுங்கு இல்லை என்பதையே அவன் பெருமையாகவும் எல்லோரிடமும் சொல்லி கொண்டான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிடிபட்டான். அதிகாரிகள் பலர் மன்னரிடத்திலே வந்து அந்த அவனுடைய குறைபாடுகளை சொன்னார்கள். ஆனால் நிக்கோலஸ் நம்பவில்லை.
யார் குறை சொன்னார்களோ அவர்களே எல்லாம் பதவி மாற்றம் செய்து இடமாற்றம் செய்தாரே தவிர ரஸ்புட்டின் வசதியாகத்தான் இருந்தார். கடைசியாக அந்த நாட்டினுடைய குறிப்பிடத்தக்க அமைச்சராக இருந்த டோலினின் கையும் களவுமாக சில செய்திகளை கண்டுபிடித்து பேரரசர் நிக்கோலஸ் இடத்துல வந்து சொன்னபோது தான் அடடா இனிமேலும் இவனை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனை நாடு கடத்தினார். ஆனால் என்ன வேடிக்கை என்றால் மன்னர் நாடு கடத்தினாரே தவிர அரசியால் அதை ஏற்க முடியவில்லை. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று மன்னனிடம் சொன்னாள். அப்படிப்பட்ட அறிவாளியை நாம் பார்க்க முடியாது என்று அரசி சொன்னாள். ஆனாலும் அவன் நாடு கடத்தப்பட்டான். அப்போதுதான் முதல் உலகப்போர் 1914 தொடங்குகிறது. அந்த முதல் உலகப்போர் தொடங்குகிற போது நிக்கோலஸ் மன்னரே களத்துக்கு போய்விட்டார். நாடு தடுமாறி கொண்டிருந்த போது அரசி என்ன செய்தாள் என்றால் தேடி பிடித்து ரஸ்புட்டினை மறுபடியும் அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டாள். அவன் அரண்மனையில் ஆலோசகனாக இருந்தான். வேறு மாதிரியாகவும் சொல்லப்படுகிறது. அரசிக்கும் அவனுக்கும் இடையில் மிகப்பெரிய நெருக்கம் இருந்தது. அவன் வைத்தது தான் சட்டம் என்றாயிற்று. அந்த நாட்டில் இருந்த பிரபுக்கள், அதிகாரிகள், வேறு அமைச்சர்கள் அத்தனை பேரும் அவனை வெறுத்தார்கள். ஆனால் அரசியினுடைய ஆதரவு இருந்ததால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியாக சூழ்ச்சியாக, நல்லவர்களும் சில வேளைகளில் சூழ்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது, அவனை ஒரு விருந்துக்கு அழைத்து அந்த விருந்தில் நஞ்சு கலந்த ரொட்டியையும் மதுவையும் அவனுக்கு கொடுத்தார்கள். உண்டு கொண்டிருக்கும் போதே அவனுக்கு புரிந்து விட்டது இதில் நஞ்சு இருக்கிறது என்று. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே ஓடுகிற போது துப்பாக்கியால் சுட்டு அந்த பனி ஆற்றில் கொண்டு போய் அவனை வீசியதற்கு பிறகுதான் ரஸ்புட்டின் இறந்து போனான். ஆனால் ரஸ்புட்டின் எப்படியெல்லாம் கொடூரங்களை நிகழ்த்தினான், எப்படியெல்லாம் பெண்களுக்கு கேடு செய்தான் என்பதை இன்னமும் வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. வரலாறு ரஸ்புட்டின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்ன? போலி சாமியார்களிடம் ஏமாந்து போகாதீர்கள் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் அறிவியல் சார்ந்த விஷயங்களும் பலவிதமான புதிய தொழில்நுட்பங்களும் பெருகிக் கொண்டே வருகின்றது. அந்த வகையில் பல புதிய தொழில்நுட்பங்களை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய ஆலோசனை நேரத்தில் அதை பற்றி பார்க்கலாம். இன்றைய பகுதியில் நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொபைல் பேங்கிங் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதோட நிறைய பேருக்கு மொபைல் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்றைக்கி பேங்க்குக்கு போய் நம்மளால் ஒரு 15-20 வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும், இல்லைனா ஒரு இன்னொரு நபருக்கு நம்ம பணத்தை செலுத்த வேண்டும், இல்லைனா பணத்தை வித்ட்ரா செய்ய வேண்டும், இல்லைனா என்னோடய அக்கௌண்ட்டில் எத்தனை ரூபா பேலன்ஸ் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளால் பேங்க்குக்கு போயே இந்த வேலையை செய்ய வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சின்ன மொபைல் கருவி கையில் வச்சுக்கிட்டு, மொபைல் டிவைஸ் கையில் வச்சுக்கிட்டு, அதில் அந்த பேங்க் எந்த பேங்க்கே ஆகட்டும் அந்த பேங்க்கோட மொபைல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான சில லாகின் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு, அப்புறம் ஓடிபி என்று சொல்லப்படும் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு எஸ்எம்எஸில் அந்த பேங்க் திருப்பி அனுப்போம். ஒவ்வொரு தடவையும் அது வேறு ஒரு 6 அல்லது 7 டிஜிட் இருக்கிற வேறு பாஸ்வேர்டு நம்ம மொபைலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது பேங்க் வந்து நிர்ணயிக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப்பை வச்சு நம்மளால் நிறைய விஷயங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ண முடியும், மொபைல் பேங்கிங்கில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் வந்து பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து என்னை கால் பண்ணி எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகிறது, நான் வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு எனக்கு வந்து விட்டது, உங்ககிட்ட பணம் இருந்தானா எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்னோடய மொபைலில் வந்து நான் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிற டேட்டா பிளான் இருக்கிற சர்வீஸ் நான் வச்சுருக்கேன் என்னோடய மொபைலில். அது ஸ்மார்ட் ஃபோனுன்ட்டு சொல்கிறோம் நம்ம. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நான் ஒரு நிமிடத்திற்குள் என்னோடய மொபைல் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி என்னிடமிருந்து என்னோடய நண்பரோட அக்கௌண்ட்டுக்கு 5 வினாடிக்குள் என்னால் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும்.
நான் ட்ரான்ஸ்ஃபர் செய்து அடுத்த அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்குள் அந்த என்னோட நண்பரோட அக்கௌண்ட்டில் அந்த பணம் போய் சேர்ந்து விடுகிறது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பிரயாணத்தை நிறுத்தலை. நான் போக வேண்டிய இடத்துக்கும் நான் போய் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் என்னோடய மொபைல் யூஸ் பண்ணி அந்த இன்டர்நெட்டுங்கிற அந்த இணையதளத்தை யூஸ் பண்ணி மொபைல் ஆப் வழியாக நான் இன்றைக்கி வந்து நான் பேங்க்குக்கு போய் என்ன வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதே வேலையை நான் இன்றைக்கி வந்து வெறும் என்னோடய மொபைல் டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இன்றைக்கி மொபைல் பேங்கிங்னால இருக்குது. அதுக்கு வந்து சில குறிப்புகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல பிராண்டட்னு சொல்லப்படுகிற ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து இருக்கிற மேனுஃபேக்சர் செய்த மொபைல் ஃபோனை வாங்க வேண்டும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற பேரே தெரியாத நிறைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது அந்த சாஃப்ட் கீஸ் டச் ஸ்க்ரீன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, நம்ம அதை டச் பண்ணும்போது உள்ளே என்ன கமாண்ட் அந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்று நம்மளால் நிறைய நிர்ணயிக்க முடியாது. அதனால் 12 பிட் செக்யூரிட்டி என்று சொல்லப்படும் சில செக்யூர் சர்வர் லேயர்னு சொல்லுவாங்க, SSLன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வந்து இருக்கிற பிராண்டட் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், நம்ம பணம், நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவையில்லாத ஆளுங்க கைக்கு போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்றிருக்கு, ஆப்பிள் நிறுவனத்தோட iOSன்ற 2 மெஜாரிட்டியாக 2 ஆப் ஸ்டோர்ஸ் இருக்குது. இந்த ஆப் ஸ்டோர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதை இன்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. நம்மளோட மொபைல் ஃபோனில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்நேரம் வேணாலும், காலையாகட்டும் மதியமாகட்டும் நடு ராத்திரி ஆனாலும் நம்ம வந்து பேங்க் நமக்காக எந்நேரமும் திறந்துருக்கும் நம்ம மொபைல் ஃபோன் வழியாக. ஸோ என்னால் யாராவது எனக்கு அனுப்ப வேண்டிய பணம் என் அக்கௌண்ட்டு வந்து சேர்ந்ததா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னோடய அக்கௌண்ட்டு பேலன்ஸ் என்ன, நான் வந்து நேற்றுக்கு கொடுத்த ஒரு பார்ட்டிக்கு கொடுத்த செக்கு வந்து பாஸ் ஆச்சா இல்லையா, அந்த பர்சனுக்கு அந்த பணம் போய் சேர்ந்ததா இல்லையா, இல்லைனா நான் யாருக்காவது பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும், இல்லைனா செக் புக் என்னோடது தீர்ந்து போயிடுச்சு, ஸோ எனக்கு புது செக் புக் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம மொபைல் பேங்கிங் வழியாகவே பண்ணி முடிச்சிட முடியும். நம்ம வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு இல்லைனா பஸ்ஸை பிடிச்சி இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்குள்ளே போய் பேங்க்கோட வாசலில் போய் அங்கே க்யூவில் நின்று பேங்க் கிளர்க்கு கிட்ட நமக்கு வேண்டிய வேலையை செய்து முடிக்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மொபைலுங்கிற ஒரு டிவைஸ் வச்சு நம்மளால் இன்றைக்கி மொபைல் பேங்கிங் பண்ண முடியும். ஸோ இது கூடவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேமெண்ட் சர்வீசஸ், மொபைல் வாலெட் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் வந்து பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லாகின் செய்யாமலே நிறைய சர்வீசஸ்க்கு வந்து உங்களால் பே பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ரைட் ஷேரிங், டாக்ஸி, கேப் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 நிறுவனங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிலையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேப் சர்வீஸ் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணியே புக் பண்ணிக்கலாம். அந்த பிரயாணம் முடிஞ்ச உடனே அந்த டிரைவருக்கு நம்ம வாலெட்டை நம்ம பர்ஸை ஓப்பன் செய்து பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிரைவர் வந்து அந்த பிரயாணம் முடிந்து விட்டது என்று அவரோட மொபைலில் ஒரு பட்டனை அமுத்தினால் நம்மளோட மொபைல் வேலெட் அப்படின்ட்டு நம்ம பணம் போட்டு வச்சுருக்கிற ஒரு வேலெட் இருக்குது ஆன்லைனில், அந்த ஆன்லைன் வேலெட்லேருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு போய் இன்றைக்கி சேர்ந்து விடும். ஸோ இதனால் நிறைய சேஃப்டி நிறைய இருக்குது. நம்ம கையில் எப்போதுமே பணம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேமெண்ட் சர்வீசஸ்னு பேர். இந்த மாதிரி மொபைல் வேலெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி மொபைல் பேங்கிங் செய்யலாம். மொபைல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள் வாங்கலாம். மொபைல் யூஸ் பண்ணி இன்னொரு நபருக்கோட மொபைலுக்கு நம்ம ரீசார்ஜ் செய்யலாம். இது எல்லாமே நம்ம பணத்தை கையால் எடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை மொபைல் வேலெட், மொபைல் பேங்கிங்கோட அட்வான்டேஜஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மொபைல் பேங்கிங் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம்.
இந்த மொபைல் பேங்கிங் எல்லாருமே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பேங்க்கில் இருக்கிற கிளர்க்கு கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 80-90% ஆஃப் பேங்க்கில் இருக்கிற ஒர்க்கை வந்து நம்ம மொபைல் டிவைஸ்லேயே பண்ண முடியும். இன்றைக்கி மொபைல் அப்படின்னு சொல்கிறது, நான் மொபைல் மட்டும் நான் குறிப்பிடவில்லை, டேப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டேப்லெட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் அதே மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், டேப்லெட்லேயும் யூஸ் பண்ணலாம், மொபைல் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே மொபைல் பேங்கிங் என்று நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளால் நம் பூமி மாசடைந்து கொண்டே வருகின்றது. இதனால் நம்முடைய இயற்கை வளத்தை நாம் இழந்து கொண்டே வருகின்றோம். இதை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இந்த வருடம் உலக ஐக்கிய நாடுகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. என்னவென்று கேட்டால், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த உலக ஐக்கிய நாடுகளில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இந்த வருடத்தை சிறப்பாக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ் என்ற ஒரு இந்த வருடம் பூராவும் அந்த தினத்தை அனுசரிக்க வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏன் இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ் என்றால் என்ன என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பருப்பு வகைகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய உணவுக்கு ஒரு முக்கியமாக, அதுவும் சிறப்பாக புரோட்டீன், அந்த புரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இந்த பருப்பு வகைகள் இருக்கிறது. ஆனால் அதை பற்றிய புரிதல் இன்றைக்கு உலக நாடுகளில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த வருடம் முழுவதுமே அந்த பருப்பு வகைகளை பற்றி, அதுவும் இயற்கையின் கொடையாக இருக்கின்ற அந்த பருப்பு வகைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து நாடுகளுமே அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு நம்ம சென்னையில் இருக்கிற MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆராய்ச்சி மையத்தில் இதை பற்றிய ஒரு பெரிய உலக தலைவர்களை எல்லாம் அழைத்து, விஞ்ஞானிகளை அழைத்து அவங்க கருத்தரங்கு இதை பற்றி நடந்தது. இதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்னவென்று பார்க்கிற பொழுது, அதிலும் சிறப்பாக இந்த ஆண்டு இந்தியாவிற்கும் அது ஒரு முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் இந்தியாவில் கிட்டத்தட்ட பருப்பு வகைகளை அதிகமாக விளைவிப்பதும், அதே மாதிரி அதிகமாக உண்கிற பழக்கமும், இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக இறக்குமதி செய்கிற சூழ்நிலையும் இந்தியாவில் இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் இந்த அமர்வு பல முக்கிய மதிப்பீடுகளை செய்திருக்கிறது. ஏன் இந்த தினம், இந்த வருடம் நமக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது என்றால், இந்தியாவை பார்க்கிற பொழுது நாம் சுதந்திரத்திற்கு பின்னாடியும் அல்லது முன்னாடியோ நம்முடைய உணவு முறைகளிலே பல சீர்கேடுகள் இருந்திருக்க தான் செய்திருக்கிறது. அதனால்தான் இந்த மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த உணவு பற்றாக்குறை என்பது, அதுவும் குழந்தைகளுக்கு அது அதிகமாகவே இருந்திருக்கிறதனுடைய விளைவாக அதனுடைய விளைவுகளையும் தீமைகளையும் நாம் அதிகமாகவே சந்தித்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 60களில் இல்லை 50களில் பார்க்கிற பொழுது இந்த மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகிற உணவு பற்றாக்குறை, அதுவும் சிறப்பாக இந்த புரதத்தை அடிப்படையாக உள்ள உணவு பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருந்ததனுடைய விளைவாக பல குழந்தைகள் வளர்ச்சியை சந்திக்க முடியாமல் சென்று விட்டது. அதனால்தான் அத்தகைய சூழல் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார சமூக பின்னடைவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நம் மக்களுக்கு பருப்பு வகைகள் ஒரு முக்கியமான ஆதாரமான உணவாக இருந்து கொண்டு வருவதோடு இல்லாமல்
அதே நேரத்தில் அது பற்றாக்குறையாகவும் இருந்து வருகிறது. அதனால்தான் இயற்கையில் விளைகிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அதிலும் சிறப்பாக பருப்பு வகைகளை வைத்து பார்க்கிற பொழுது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த இத்தகைய புரதத்தை அடிப்படையாக வைத்த அந்த பருப்பு வகைகள் கிடைக்கவில்லை என்றால் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் இப்போ சொல்ல போகிற சில புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று கூட நம்முடைய குழந்தைகளில் 75% அனிமியா உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது ஏனென்று நமக்கு இப்போ தெரியும். ஏன்னா ஹீமோகுளோபினுடைய குறைவு எதனால் ஏற்படுகிறது என்றால் புரதத்தினுடைய குறைவினால். அடுத்து விட்டமின் ஏ என்று சொல்லப்படுகிற அந்த உணவில் மிகவும் முக்கியமாக, அது குழந்தைகளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய கிட்டத்தட்ட 27% குழந்தைகள் இந்த விட்டமின் ஏ பற்றாக்குறையினால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 35% அளவிற்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த வளர்ச்சியினுடைய விகிதம் குறைந்து மிகவும் குள்ளமானவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிற சூழலும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய நாட்டில் இந்த மாதிரி பருப்பு வகைகளை விளைவிப்பதோடு இல்லாமல் அவற்றை உணவாக கொடுக்கின்ற அந்த முறை நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் தேவையற்ற உணவு முறைகளில் அதிகமாக கவனம் செலுத்துவது உண்டு. அது சாப்பிடுவதனால் நம்முடைய உடல்நல நலத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒரு தவறான நோக்கு நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வருகிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்றால், நம் மண்ணில் விளைகின்ற நம் பொருள்களை உணவாக உண்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடல்நலம் மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு பல வகையான வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட ஒரு திறமையான இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் நம்முடைய உணவு முறையும் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆண்டு இந்த பருப்பு வகைகளை பற்றி அதிகமாக சிந்திப்பதோடு இல்லாமல் இந்த உணவு பழக்கத்தை நாம் எப்பொழுது எந்த அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில் இது பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருடம் முழுவதுமாக இதை பற்றியுள்ள கருத்தரங்கள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இன்று நம்முடைய நாட்டில் பார்க்கிற பொழுது பருப்பு உற்பத்தி எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 13 to 15 மில்லியன் டன் அளவிற்குத்தான். ஏனென்றால் இன்னும் நமக்கு பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் விளைச்சலிலும் இதில் பெரிய மாறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடம் அதிகமாக இருக்கிறது, ஒரு வருடம் குறைந்து விடுகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்று கூட நம்முடைய அரசு 3 மில்லியன் டன் அளவிற்கு பயிர் வகைகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, ஒருபுறம் நாம் உற்பத்தி செய்கிற அந்த பருப்பு வகைகள் குறைந்து கொண்டு வருகிற ஒரு சூழல், மறுபுறம் இதை சரிகட்டுவதற்கு மேலை நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்கிற அந்த சூழலினால் ஏற்படுகிற விலைவாசி ஏற்றம், அதன் அடிப்படையில் இத்தகைய புரதம் நிறைந்த உணவு கிடைப்பது நம்முடைய குழந்தைகளுக்கு தடுக்கப்படுகிறது என்பதையும் புரிகிற பொழுது நாம் ஒரு சில முயற்சிகளை செய்தாக வேண்டும். அதில் முக்கியமாக நம்முடைய விவசாயத்தினுடைய, ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் இன்று கூட ஒரு விவசாயத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு பொருளாதாரம். அத்தகைய அந்த பொருளாதாரம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில், ஆனால் நமக்கு இன்று கூட உணவு பற்றாக்குறை என்று சொல்லப்படுகிற, அதுவும் சிறப்பாக இந்த புரதத்தை அடிப்படையாக இருக்கிற இந்த பருப்பு வகைகளுடைய அந்த உற்பத்தி மிகவும் குறைந்து வருகின்ற ஒரு கவலை இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய விவசாய முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி, நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த ஈடுபயிர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நெல் போட்டிருக்கிறோம் என்றால் அல்லது வேறு ஏதாவது போட்டிருக்கிறோம் என்றால் அதை ஒட்டி இந்த மாதிரி பருப்பு வகைகளை நாம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது.
அடுத்து இந்த பருப்பு வகைகளை விளைவிக்கக்கூடிய விதியில் இன்னொரு நம்முடைய நாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன வரப்போகிறது என்றால், அதிகமாக பருப்பு வகைகளை நாம் பயிரிடுகிற பொழுது தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் இன்று கூட விளைநிலங்கள் குறுகிவிட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தகைய பருப்பு வகைகளை நாம் அதிகமாக விளைவிக்கிற பொழுது நம்முடைய மக்களுக்கு தேவையான அளவிற்கு அந்த புரதத்தை தரக்கூடிய இந்த பருப்பு வகைகள் கிடைப்பதோடு இல்லாமல், தரிசு நிலமாக இருக்கின்ற அந்த நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் வாய்ப்பு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய அரசும் நம்முடைய விவசாயத்துறை நிபுணர்களும் இதில் அதிகமாக கவனம் செலுத்துகிற பொழுது, ஏனென்றால் கிட்டத்தட்ட 2030 நமக்கு தேவைப்படுகிற பருப்பு வகைகள் எவ்வளவு என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால் 35 மில்லியன் டன் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கி சூழ்நிலையில் 13லிருந்து 15 மில்லியன் டன் அளவு தான். ஆனால் நம்முடைய தேவை 2030 35 மில்லியன் டன் என்று சொல்கிற அந்த சூழ்நிலையில் இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இன்னொன்று நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய காரணம் அல்ல, முக்கிய நோக்கம் அல்ல. அதை தாண்டி நம்முடைய மக்களுக்கு தேவையான சரி விகித உணவை தரக்கூடிய, அது நியூட்ரிட்டிவ் கான்டென்ட் என்று சொல்லப்படுகிற அந்த விளைவிக்கப்படுகிற அந்த தாவரங்களில் அல்லது அந்த பயிர்களில், அரிசியில் அல்ல கோதுமையில் போதுமான அளவிற்கு ஊட்டச்சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ், சல்ஃபர், இது போன்ற அந்த தாது பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அத்தகைய சூழ்நிலையை உருவாக்குகிற பொழுது இன்று கூட நம்முடைய மக்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் இது போன்ற பயிர் வகைகளை, பருப்பு வகைகளை நாம் அதிகமாக விளைவித்து நம்முடைய மக்களுக்கு தரக்கூடிய, நம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது முக்கியமான நோக்கம் அல்ல. விவசாயத்தில் அதை தாண்டி நம்முடைய விவசாயிகளும் நம்முடைய மக்களும் இந்த விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஏனென்றால் இன்றைக்கி அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்ட இந்த காலகட்டத்தில் அதிகமான இந்த மாதிரி பருப்பு வகைகளை விளைவித்து நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் ஒரு பெரிய பயனை தருவதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்த வருடம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்.